ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வோல்கோகிராட்ல ஹிரோஷிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் வந்து இருக்கு. அந்த ஹாஸ்டலோட டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கு வந்து தெரியும். ஹாஸ்டல் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் தான். ஸோ இங்கே வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு ரூம் எல்லாம் வந்து எப்படி இருக்குது, எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸோ இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் இல்லைனா வந்து சைக்கிள் அந்த மாதிரி வந்து வாங்கி ஓட்டுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ பார்க் பண்ணுறதுக்கு வந்து இடம் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து கரெக்டாக லாக் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே உள்ள போகலாம். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டலோட அப்ரூவ்டு போர்டு வந்து இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டலோட நேம், அதுக்கப்புறமா அட்ரஸ், இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஹாஸ்டலோட நம்பரும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து செக்யூர் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டேப் பண்ணிட்டு உங்களால் வந்து உள்ளே வந்து போக முடியும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்யூரிட்டி வந்து இருப்பாங்க. இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து உள்ளே போக முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து சிசிடிவி கேமரா வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே இவங்க உட்காந்துட்டு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல் செக்யூரிட்டி தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூம், அதுக்கப்புறம் வராண்டா இப்படி இருக்குது, ரூம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து விசிட்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு இங்கே வந்து வீல் சேர் ஆக்சஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வீல் சேரை வந்து வச்சுருப்பாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா அப்படியே உள்ள போகலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸ், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணுவாங்க அப்படிங்கிற போர்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் தென் அப்படியே நம்ம உள்ள போகலாம். ஸோ இங்கே இருக்கிற ரூம் வந்து யாருது அப்படின்னா இந்த ஹாஸ்டல் வார்டன், அந்த ஹாஸ்டல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட ரூம் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துல வாட்டர் ஃபேக்டரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கைகள் ஒரு இடம், சானிடைசர். இந்த இடத்துலையும் நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டல் வார்டனோட ரூம் வந்து இருக்குது. ஸோ பாஸ்போர்ட் ஆஃபீஸர், ஹெட் ஆஃப் த டாக் இவங்க. இங்கே நம்ம வந்து பார்க்கலாம். லிஃப்ட் ஆக்சஸும் இருக்குது. நம்ம லிஃப்ட்லேயே நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ லிஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் கீழே போனால் இது அது என்ன வாஷிங். ஓ அப்படிங்களா? ஆமாம். அப்போ கீழே வரும்போது பார்த்துக்கலாமா? ஓகே. இப்போ உள்ளே போய்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து 3rd ஃப்ளோர் போகலாம். ஸோ லிஃப்ட்டு வந்து ஒரு 4 பேர் காம்பேக்டாக நம்ம வந்து போகிற மாதிரி லிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே வந்து சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல் செக்யூரிட்டி தான் நமக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்ம வந்து மேலே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் வந்து குப்பை போடுறதுக்கு வந்து இடம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ரூமில் இருக்கிற குப்பை வந்து கவரில் போட்டு கட்டி இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து போட்டுட்டீங்க அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே போயிடும். அவங்க வந்து க்ளீன் வந்து பண்ணிக்குவாங்க. நம்ம இதுக்காக வந்து 9th ஃப்ளோரில் இருக்கிறவங்க, 8th ஃப்ளோரில் இருக்கிறவங்களாம் கீழே குப்பை போடணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பால்கனி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈவினிங் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சேரோட நம்ம கொண்டு வந்து நம்ம ரூமில் வந்து சேரில் நம்ம கொண்டு வந்து போட்டு இந்த இடத்துல உட்காந்து நம்ம டீ சாப்பிட்றதோ இல்லை அப்படின்னா இந்த வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்கிறது, அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
ஸோ இது 3rd ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால வியூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. நம்ம 9th ஃப்ளோர்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு வியூ வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்ஷன் நம்பர் 3, ரூம் நம்பர் வந்து 17 to 24 இது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து துவைச்ச துணி வந்து நம்ம வந்து காய போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே காய போடுறதுனாலும் போடலாம், இல்லை உங்கள் ரூம்லேயே நீங்கள் காய போடுறது அப்படின்னாலும் உங்கள் ரூமில் வந்து நீங்கள் காய போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து எல்லாருமே போட்டுருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி லவுண்ட்ரி ரூம் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் வந்து காமிக்கிறேன். அது வந்து கீழே இருக்குது லவுண்ட்ரி ரூம். ஸோ அங்கே துவைச்சிட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம காய போட்டுக்கலாம், இந்த ரூம்லேயே நம்ம வந்து காய போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த செக்ஷன் 17 to 24 பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இருக்குது. ஸோ இது வந்து ரூம் நம்பர் 23, 24 இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. ரூம் நம்பர் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், பி ஜென்டில். ஓகே. ஸோ அண்ட் தென் இதுதான் நமக்கு வந்து ஒவ்வொரு ரூம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து வெளியே ஷூ கழட்டி வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரேக் வந்து இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம போகிறது வந்து கிச்சனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இப்போ உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டவ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்கும், நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெஷல் வந்து இந்த இடத்துல வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கேபின் வந்து இங்கே இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியும் நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்குற ஃபுட் எல்லாமே நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்களோட வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வெசல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே போகலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து வாஷ்ரூம் இருக்குது. ஸோ வாஷ்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து தினமுமே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கை கழுவுற இடம் அது எல்லாமே நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஷவர் ரூம் வந்து நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. நமக்கு இந்த இடத்துல ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே நமக்கு வந்து 24/7 வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் இன்னொரு ஷவர் ரூம். இந்த இடத்துல இங்கே எல்லாருமே வந்து ஹேண்ட் ஷவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி ஹெட் ஷவர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹேண்ட் ஷவர் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அண்ட் தென் அப்படியே நம்ம வந்து வெளியே போய்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட் டைம் ஜாபும் வந்து தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸ்டடி ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்ட் டைம் ஜாபும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள லைட் ஏரியா இருக்குன்னா இல்லை சுவிட்ச் இருக்கும் போது. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து யாண்டெக்ஸ் ஈட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாண்டெக்ஸ் ஃபுட் டெலிவரி லைக் ஜொமேட்டோ இது மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கியில் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து யாண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுட் சர்வீஸும் வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அதுக்கான பேக் எல்லாமே இருக்குது, அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் டைம் ஜாப். ஸோ பார்ட் டைம் ஜாப்பில் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அப்ராக்ஸ் அவங்களுக்கு பெர் மந்த்துக்கு வந்து ஒரு 20 to 25K பக்கம் அவங்களால வந்து பார்க்க முடியும். பட் ஆஸ் பர் ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு அவங்க வந்து 4 மணி நேரம் தான் வந்து பார்ட் டைம் ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணணும். ஸ்டூடெண்ட் கார்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ஃப்ளோர் வந்தாலுமே வந்து உங்களுக்கு 2 செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு செக்ஷனில் இருக்கிற வாஷ்ரூம் டாய்லெட் எல்லாமே நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு, இன்னொரு செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து பாய்ஸுக்கு. அது ஃப்ளோர் டு ஃப்ளோர் வந்து மாறும். நம்ம வந்து இங்கே ஹாஸ்டலுக்கு வரப்போ அப்போ எந்த ஃப்ளோரில் யார் எங்கெங்கே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி காலையில் ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க, மதியானம் ஒரு டைம், நைட் ஒரு டைம் வந்து நம்ம வாஷ்ரூம் எல்லாமே அவங்க வந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து 8th ஃப்ளோர் போகலாம். 8th ஃப்ளோரில் வந்து வியூ எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3rd ஃப்ளோர். ஸோ ரஷ்யனில் வந்து எத்தாஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கிலீஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே படிக்கிறது எல்லாருமே ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் வந்து எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூட்டிலிட்டி ரூம். இந்த ரூமுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் பெட்ஷீட் கவர், அதுக்கப்புறமா பிளாங்கெட், பில்லோ அண்ட் பில்லோ கவர் இது எல்லாமே வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து புதுசு வந்து கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்குறத இவங்களே வந்து தனியாக துவைச்சி இந்த ரூமுக்குள்ளே வந்து வச்சுருவாங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பழைய திங்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு புதுசு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான ரூம் தான் வந்து இது. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம் வாங்க.
ஸோ இது வந்து 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. இந்த ஹிரோஷிமா ஹாஸ்டலில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்லா விதமான கண்ட்ரி பீப்புளையுமே இந்த இடத்துல வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டடி பிளேஸ் வந்து தனியாக இருக்குது. அதுக்கப்புறமா 2 பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேன், வென்டிலேஷனுக்கு விண்டோ இருக்குது. ஸோ அவங்க கடவுளையும் அவங்க வந்து வச்சு ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து இங்கே பர்மிஷன் கொடுப்பாங்க. மோரோவர் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பெட் கவர் எல்லாமே மாற்றுறது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிளுக்கு. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஸோ இந்த பெட் கவர்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுதான். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதையை கொண்டு போய் அங்கே யூட்டிலிட்டி ரூமில் வந்து ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க துவைச்சி புதுசாக வச்சுருக்கிறத நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அவங்களே வந்து க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. டெய்லி எண்ட் ஆஃப் த டே இல்லைனா வந்து காலையில் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வாஷ்ரூமும் அதே மாதிரி அவங்களே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. மோரோவர் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்டிசைடு இங்கே வந்து மருந்து வந்து அடிப்பாங்க, எந்த ஒரு பூச்சியுமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து மல்டிபிள் கண்ட்ரி பீப்புள் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் எந்த ஒரு டிசீஸஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெஸ்டிசைட்ஸும் அவங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து இங்கே வந்து அடிப்பாங்க எல்லா ரூம்லேயுமே. ஸோ இப்போ